வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மீனா மேன்மை. கேடு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தா. பாம்பு படம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பை. வான் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. ஆயுத பெருக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. பறவை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வி. தோனி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ப. அலங்கரித்தல் என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கை. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மென்மை. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா மேற்படுதல். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நிலம். குதிரை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? குதிரை. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பொருந்து. வேர்ச்சொல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வௌ. விசை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வி. ஒப்பனை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. விரும்புதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மே. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பாம்பு படம். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மரக்கன்று. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? எருமை இவற்றின் பெண்ணினம். தோன்றுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தசை. கருமை நிறம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நேரம். உயரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உயரம்னா மீ. கடிகார ஊசி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பா. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பூமி. இசைநிறை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. துரத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தைனா அலங்காரம். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? உறுத்துதல். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தேனா வெறுப்புக்குறி. அழகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அ. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பன்றி. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மீனா மசி. சரஸ்வதி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது?
மா. விளக்கு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தி. பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சொல். மை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? குற்றம். மை குற்றம். கா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தடுக்க. சு என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அரண். தசை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஊ. நேர்தல் ஒத்துக்கொள்வது என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஈ. இணைத்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தை. வை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அழித்தல். அழகு என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ம. தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தானா படைத்தல். ஈ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தேனீ. நை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கெடுதல். நீ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? குபேரன். மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? துகள். இறைச்சி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தூ. பதம் அழிதல் பக்குவம் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? நோ. மயில் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? க. ஆ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? முடித்தல். தா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? உபதேசித்தல். ஒளிமங்குதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மை. கூகை அல்லது கூதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? கூ. வை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வைக்கோல். வை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சபித்தல். வலிமை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? தூ. ஆ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? எருமை இவற்றின் பெண்ணினம். முடித்தல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஆ. பா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பஞ்சு நூல். ஏவுதல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? ஏ. காணல் என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? காணல்னா மா. பகை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? பகைனா தூ. நோய் என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நோய். போ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஸ்வர்க்கம். மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? காணல். பி என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? காற்று. பூ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தேங்காய் துருவல். இளமை என்ற பொருளை தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி எது? மை. ஐ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஐனா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு.
பலவின் பால் எதிர்மறை வினைமுற்று விகுதி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. யானையின் நெற்றிப்பட்டம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நெற்றிப்பட்டம்னா பூ. மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மூனா முடிதல். தாவுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தா. கருத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மை. விளைவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. யானையின் நெற்றிப்பட்டம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. முள் ஊடுருவுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தை. பூகை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. துடைத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சி. மே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மேனா மேம்பாடு. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? சோனா வானாசுரன் நகர். மணியின் உறுப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நா. நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கெடுதல். அழகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அழகுனா மா. அழிதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தி. அதிகம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நூ. சரஸ்வதி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கேடு அடைதல். தூய்மை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பா. உயரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? உயரம்னா மீ. கூழ் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கூ. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அதிசய குறிப்பு. விடுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? விடுதல்னா நீ. அழகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஐ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.